Welcome back to our Hosur channel. So, மறுபடியும் நம்ம வீடியோ பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஸோ ஒரு குயிக் பிளான்ட் அப்டேட் தான். இந்த இடத்துல வந்து ஒரு 8 மரக்கன்று வச்சுருக்கேன். அதோட ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல்ல வச்சது பூவரசன். என்னடா இலைய கிளியன்னு ஃபீல் பண்ணாதீங்க. புதுசாக இலை வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே இருக்கிறத மாடு கடிச்சு சாப்பிட்டுச்சு. நல்லா தெரியும். ஏன்னா இது அழகாக ஃப்ளஃபியாக க்ரீனிஷாக இருந்துச்சு. கொஞ்சம் உள்ளே இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியல. நல்லா வளர்ந்து கொஞ்சம் பெருசான உடனே அதனால தெரிஞ்சிருக்கு போல க்ரீனாக எடுத்துச்சு. பட் ஆனால் நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதனால ரூட்டை பிடிச்சிட்டதுனால புதுசாக துளிர் ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதில். ஸோ அது நல்லா பாசிட்டிவான சைன் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம வச்சது இதே இடத்துல வச்சது வந்து நீர்மருதம். இது நல்லா தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. கல் மட்டும்தான் நவுந்துருச்சு. அதை மட்டும் எடுத்து வச்சுருவோம். இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. புது இலைகள்லாம் வந்திருக்கு. இப்போ இங்கெல்லாம் புது இலைகள் சூப்பராக வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. திஸ் இஸ் ஆல்சோ குட். நம்ம மாங்காய் மரக்கன்று அம்மா வீட்டில் வளர்த்து கொடுத்தது தான். பல அடிபட்டுருச்சு. மறுபடியும் வளருது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் அடிபட்டுருக்கு. ஆனால் புது இலைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. போராடிட்டே தான் இருக்குது. கூடிய சில இதுக்கு நம்ம வேலி போடணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் இட் இஸ் க்ரோயிங். அது வந்து நெகட்டிவான சைட்லே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது கொய்யாக்காய் மரக்கன்று. இதுவும் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கும் புதிய இலைகள்லாம் வருது. ஸோ நத்திங் டு டூ மச் வரி அபவுட். இதுவும் நல்லா தான் இருக்கிறது. அடுத்தது இதே இடத்துல நம்ம வச்சது வந்து கொடுக்கா பொடி. இதுவும் அழகாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கீங்க பாருங்கள். ஒரு கேட்டர்பில்லர் மேலே உட்காந்துருக்கீங்க. இங்கே பாருங்கள், ஒரு கேட்டர்பில்லர் உட்காந்துருக்கு மேலே. அதுக்குள்ளே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ இது சின்னதுலேருந்தே மற்றதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ குட். அடுத்தது என்னோடய ஃபேவரட் புங்கை மரக்கன்று தான். இந்த மரக்கன்று வந்து ஒரு 6 மாதமாக வீட்லேயே சும்மா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன பாக்கெட்டில் வளர்ந்ததுனால ரொம்ப குட்டியாகவே இருந்துச்சு. சரி வெளியே வச்சுட்டா பெருசாகும்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இந்த மேலே இருக்கிறது மட்டும் மாடு கடிச்சிருச்சு நினைக்கிறேன். பட் நெவர்த்லெஸ் குட்டியாக இதோட சைஸுக்கு இதோட குட்டி குட்டி இலைகள் விட ஆரம்பிச்சிருக்கு. இது கண்டிப்பாக பெருசாகும். பாருங்கள், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இது கொஞ்சம் சேட் நியூஸ் தான். எப்படி மாறும்னு தெரியல. இது வீட்டில் அம்மா வளர்த்து கொடுத்த ஆலமரம். இதுலேருந்து நிறைய கிளைகளை வச்சு நிறைய வீட்டில் வளர்த்துட்டோம். சரி இதை போய் வெளியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சேன். பட் ஆனால் பட்டு போன மாதிரி இதுக்கு டோட்டலாகவே அன்ஹெல்த்தியாக இருக்குது கம்ப்ளீட்டாக. என்ன ரீசன்னு தெரியல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமுங்குது இப்போலாம். ஸோ பொழைக்குமான்ற டவுட்டு தான் இது. பட் இதோட காம்பில் எடுத்து வச்சது தான் வந்து அந்த 200வது மரக்கன்று. அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் வீட்டில் இன்னும் கொஞ்சம் இதோட காம்பில் கட் பண்ணி வச்சதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதை வளர்க்கலாம். இது சப்போஸ் போயிடுச்சுன்னா இதே இடத்துல வேறு ஒன்று வச்சு பார்க்கணும். நான் சாயில் தான் பிரச்சனையா இல்லை இதில் வந்து நான் ஒரு தப்பு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய இலைகள்லாம் எடுத்துட்டேன். ஐ மீன் காம்புகள்லாம் கட் பண்ணி எடுத்து புது செடிகளுக்காக எடுத்துட்டேன். அது இலையே இல்லாமல் இருந்ததுனால ஒரு இலையோ 2-3 இலை தான் இருந்துச்சு. அதனால இது வந்து லைஃபு பிடிக்கலையான்னு தெரியல. மீன்ஸ் லைஃப் எடுக்கலையான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதையும் பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அடுத்தது இதே இடத்துல 8ஆவதாக வச்ச மரக்கன்று தான் வந்து இந்த பிங்க் ட்ரம்பட் ஃப்ளவர் மரம். இதுவும் வீட்லேயே அம்மா வளர்த்து கொடுத்தது தான். எஸ், புது இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். புது இலைகள் வருது. இங்கே இருக்குது, இங்கே புது இலைகள் வருது. ஸோ எல்லாம் நல்லாயிருக்கு. இது மட்டும் லாரி அந்த வரும்போது ஒரு லாரி இடிச்சிருச்சு. இது அதனால தான் உடஞ்சிருக்கு. இல்லைன்னா உடஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. பட் ஓவராலாக ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. இதோட சக்ஸஸ் எப்போனா இது வந்து ஃபுல்லாக வளர்ந்து பூ கொடுக்கணும். அந்த பிங்க் ட்ரம்பட் ஃப்ளவர் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா சக்ஸஸ்ன்னு அர்த்தம். இது யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் அதுவாக கீழே விழுந்து கிடக்குது. ஸோ இஸ் இட் அ சிக்னல் ஃபார் மீ டு டேக் கேர் ஃப்ரெண்ட்லின்னு தெரியல. பட் சொல்லுங்கள். பட் மற்றபடி இட் லுக்ஸ் ஹெல்த்தி. இது கூட நான் கொஞ்சம் அரைக்குறையாக தான் விட்டுருந்தேன். 4K ஸ்பெரோ பாலா தான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாரு. தண்ணியெலாம் தேங்குற மாதிரி நல்லா பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ் பாலா. ஸோ அவ்வளோதாங்க. இந்த இடத்துக்கு வந்து இந்த 8 மரக்கன்றோட ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க. 8ல் வந்து பூவரசன் மட்டும் பாதியாக கட்டாக இருந்தாலும் மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருச்சு. புங்கை பாதி கட்டாக இருந்தாலும் மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆலமரம் மட்டும்தான் வந்து ரொம்ப நெகட்டிவான சிக்னல் கொடுத்துட்ருக்கு. பட் நான் ஃபுல் நெகட்டிவாக மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். மறுபடியும் ஏதாவது மாறலாம், சிச்சுவேஷன் மாறலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை. ஸோ இன்னும் ஒன்று மட்டும் இங்கே இன்னும் நட்டு வைக்கணும். அப்புறம் லேட்டராக வந்து இன்னும் நட்டு வச்சுட்டா 9 வந்து, ஏன்னா ஒரு விதத்துலேயே 9 நட்டு வைப்பேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மள மாதிரி நேச்சர் லவர்ஸ் இல்லை பிளான்ட் லவர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கார்டனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்தாங்கன்னா அவங்க இதை ஷேர் பண்ணுங்கள்.
அவங்ககிட்ட எனக்கு புது இன்புட் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.